நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மீண்டுமாக உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக இன்னொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பூரணமாக கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய புயம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பலன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே காணப்படுகிறார். அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் கூறி வரவேற்பதனை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி The Journey of Israel, இஸ்ரவேலின் பயணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை கவனித்து கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளின் செய்தி The Protection of God, தேவனுடைய பாதுகாவல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்கிறோம். கானானுக்கு போகிற வழியிலே இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பாடுகள் பட்டாலும் சரி, ஆனால் தேவனுடைய கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தினது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்து ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர். உம்முடைய பாதுகாவல் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பாதுகாவல் எங்களை இடை கட்டி எங்களை பாதுகாத்து தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாய் வைத்து கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாவல், தேவ தூதருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் பிரயோஜனமாகவும் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த செய்திகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் துடைக்கும்படியாக, ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் கல்லுகள் எல்லாம் கர்த்தாவை உடைத்து சதையான இருதமாய் மாற கர்த்தருக்கு கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வந்து வழிநடத்துகிறார். 40 வருடமாக அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை, கால் செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவருடைய ஆடைகள் அழுக்காகவில்லை. அவர்கள் எங்கு போனாலும் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி மோசே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை அவர் வேலியை எடுத்து போட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிசாசானவன் வேலியை எப்போ எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். எடுத்த மாத்திரத்தில் நம்மை நிர்மூலமாக்கும்படியாக பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தி வருகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் கண்ணை மூடுறதில்லை. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மை தள்ளி வைப்பதில்லை. ஒரு நிமிஷம் ஆண்டவர் தன்னுடைய கண்களை மூடினால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? வேதாகம் சொல்லுகிறது, நாம் அவருடைய கண்மணியாய் இருக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் நீங்கள் நானும் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், ஆண்டவருடைய பாதுகாவல் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் வேத வசனங்களை ஆராயப் போகிறோம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. தாவீது அழகா பாடுவார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி தாவீது அவ்வளவு அழகாக தேவனுடைய பாதுகாவலை அவர் எழுதுவார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாதுகாப்பாக இருக்கிறோம். அநேக நாடுகளிலே தேவனுடைய சத்தியத்தை பேச முடியாது. அநேக நாடுகளிலே தேவனுடைய சத்தியம் நமக்கு வராது. வேதாகமும் படிக்க முடியாது. ஆனால் திருச்சபைக்கு போக முடியாது. இதெல்லாம் காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களாக சுதந்திரமாக நீங்கள் நான் வேதாகமத்தை படிக்க முடிகிறது. சுதந்திரமாக தேவனுடைய ஆலயத்திற்கு போக முடிகிறது. சுதந்திரமாக தேவனுடைய சத்தியத்தை இன்னொருக்கு சொல்ல முடிகிறது. இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதுகாப்பிலே நீங்களும் நானும் செய்து கொண்டு வருகிறோம். God protected day and night. இரவும் பகலும் இஸ்ரவேலை பாதுகாப்பதை மாத்திரமே ஆண்டவர் குறியாக வைத்திருந்தார். மேகஸ்தம்பம் வெயில் படாமல் அப்படி கூட்டு போனார். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கை என்னைக்காவது நடந்திருக்கா அந்த மாதிரி? நான் யோசிப்பேன். நான் வண்டியில் போகும்போது சில நேரங்களில் யோசிப்பது உண்டு. வெயில் பயங்கரமாக அடிக்கும், அப்படி தண்ணி தாகம் அடிக்கும், வெயில் கொளுத்தும். திடீர்னு நான் ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் அல்லது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மேகஸ்தம்பம் நம்மளோடையே வர மாதிரி இருக்கும். வண்டர்ஃபுல் காட்சி. That was a wonderful scene. எப்படியாவது ஆண்டவர் நம்மையும் வழிநடத்த வேண்டும். இஸ்ரவேலை நடத்தினது போல நம்மையும் வழிநடத்த மாட்டாரா? நிறைய கேள்வி இருக்கும். ஆனால் நான் ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை உணர்ந்தவனாய் நான் உங்களுக்கு சமூகத்திலே நான் பேசுகிறேன். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறார். என்னாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்கும்படியாக நம்முடைய வேதாகமம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனம். என்னாகமத்திலே நிறைய காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை ஆண்டவர் இங்கே என்னாகமத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கடவுள் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர்கள் எங்கே உட்கார வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. மேகம் எழும்பும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். மேகம் அமரும் பொழுது அவருடைய கூடாரத்தை அங்கே போடுவார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மேகம் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பது ஆண்டவருக்கு முதல் கடமையாக இருந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் இவர்கள் நிறைவேற்றும்படியாக இவர்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இது எல்லாமோ ஆண்டவர் செய்து கொடுக்கிறார். அப்படி பாதுகாப்பு எவ்வளவு நல்லது. ஒரு பிள்ளை மேலே செவுத்து மேலேயோ அல்லது ஏதோ திட்டு மேலே நிற்க வச்சு குதின்னு சொன்னால் மற்றவங்க குதிக்கிறதுக்கு யோசிப்புக்கும், அல்லது தன் தகப்பன் அதை பார்த்து நீ குதிமா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், தன்னுடைய தாய் நான் பார்த்துக்கிறேம்மா நீ செய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அது தைரியமாக அந்த காரியங்களை செய்யும். டக்குன்னு குதிச்சு கண்ண யார் கூப்பிட்றா? என்னுடைய தகப்பன் கூப்பிட்றாரு. ஒரு மனிதன் ரயிலில் பயணித்து கொண்டிருந்தான். அப்படி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய மேடு பள்ளம், நிறைய டனல் போச்சு, இருட்டு வந்துச்சு, வேகமாக போகிற காரியம் வந்துச்சு, பெரிய பெரிய பாலங்கள், தண்ணீர் பாலங்கள் கடக்கும்படியாக பயங்கர சத்தத்தோடு வந்தது. இதெல்லாவற்றையும் அவன் பார்த்து ரசித்து கொண்டே வந்தான். ஒரு சில நிமிடங்களில் மற்றவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் அந்த சகோதரர், அந்த மகன் பயப்படவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ சத்தம் கேட்குது, இவ்வளோ வேகமாக போகுது ட்ரெயின், இவ்வளவு காரியங்கள் நடக்குது, நீ பயப்படாமல் அமைதியாக இருக்கியே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயினை ஓட்டுகிறது யார் என்று சொன்னால் என் தகப்பன் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறார். என் தகப்பன் எப்பொழுதுமே என்னை கீழே விட மாட்டார், நான் சாகும்படியாக என் தகப்பன் எப்பொழுது விரும்ப மாட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம்
17வது வசனத்தை உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். I request you to turn your Bibles to Jacob. James chapter 1 verses 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றையும் நிழலும் இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நன்மையான எந்த ஈவும் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஒருவேளை யோசிக்கலாம், நன்மையானது மாத்திரம் அவர்கிட்ட வருதுன்னா அப்போ கெட்டது எங்கேருந்து வருது? இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது நன்மையாகவே அவர்கள் பார்த்தார்கள், நன்மையாகவே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அவர்கள் தண்ணி இல்லாமல் போயிற்று, சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், நாங்கள் கிரயம் இல்லாமல் மற்றங்களையும் வெள்ளரிக்காய்களையும் பூண்டுகளையும் நாங்கள் இப்போ எகிப்திலே சாப்பிட்டோமே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிற ஒரு காட்சியை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். He makes sure that we are protected. நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொண்டே வருகிறார். இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அது மாத்திரமா? வேதாகமம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில் நீங்களாம் வசனம் சொன்னால் அவருடைய பாதுகாவல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. நமக்கு இந்த வசனம் புரியுதா? நமக்கு என்ன சொல்றாருன்னு? இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டே வருகிறார்கள். எகிப்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. எகிப்துடைய சேனை முன்னாடி போயிட்டு இருந்த தேவனுடைய தூதனான ஒரு விலகி பின்னாடி வந்து நிற்கிறார். முன்னாடி போயிட்டு இருந்த மேகம் பின்னாடி வந்துருச்சு. ஒரு பெரிய மதில் சுவராய் அவர்களுக்கு முன்பாக நடுவில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பாதுகாப்பாய் இருந்தது. எகிப்தியருக்கோ அது குழப்பமாய் காணப்பட்டது, மந்தாரமாக இருக்குது. என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருதுன்னே தெரியல. அவர்கள் அந்த சமுத்திரத்தை கடந்து தீரும் அளவும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சமுத்திரத்தை தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்களாம். ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை புத்தியாய் நடத்துகிறவருமாய் இருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, ஒரு பக்கம் இஸ்ரவேலை பாதுகாக்கிறார், இன்னொரு பக்கம் அவர்களை கலங்கடிக்கிறார். எகிப்து ஜனங்களை கலங்கடித்து திக்கு முக்கு ஆடும்படியாக செய்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய எதிரிகளை திக்கு முக்கு ஆடும்படியாக செய்ய போகிறார், நம்மை பாதுகாக்க போகிறார். இதையும் செய்கிறாரு, அதையும் செய்கிறாரு. இந்த வசனத்தை வாசிப்போமே. லேவியராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும்
சகல வேலையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்று சொன்னார். நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, நம்முடைய எதிரிகளை கலங்கடிப்பது மாத்திரமல்ல, நம்மை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் நாம் சாகாதபடிக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுரை சொல்லுகிற தேவனாய் நமக்கு காணப்படுகிறார். ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். வேலி அடைத்து கல்லெல்லாம் பொறுக்கி நல்ல திராட்சை குலையை நட்டி நல்ல கனி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாய் நடத்துகிறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் நம்மை வராதபடிக்கு பாதுகாத்து கண்களை மூடாதபடிக்கு நம்மை நோக்குகிற ஆண்டவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக, என்னுடைய எதிரிகளை ஆண்டவர் கலங்கடிக்கிறவர்களாக காணப்படுகிறார். நான் சஞ்சலப்படாதபடிக்கு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணுமோ, அவர் என்ன தேவையோ பாதுகாப்பு, உணவு, உடை தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு கணவனாய் அவர் தான் நல்ல கணவன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி நீங்களான ஆண்டவர் சமூகத்திலே மனவாட்டியாய் காணப்படுகிறோம். நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். மற்றவர் முன்னாடி, பிதாவுக்கு முன்னாடி நம்முடைய பெயரை பெருமையாய் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். கடைசியாக கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறவராக காணப்படுகிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகம் தேவன் கடவுள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மதமும் சரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதா என்று சொல்லி தெரியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறாரு, நம்மை அரவணிக்கிறாரு. நமக்கு என்ன தேவையோ அதை ஞானமாய் செய்யும்படியாக அது பாதுகாத்து சொல்கிறாரு. கடைசியாக கர்த்தர் என்னுடைய ஜனங்கள் சிதறி போகாதபடிக்கு ஒன்றாக சேர்த்து என்னுடைய ஜனங்களுக்கு எதிராக வருகிற எதிரிகளை அவர் கலங்கடிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை மேகஸ்தம்பமாக பாதுகாக்கிறேன். மேகஸ்தம்பமாக வச்சுக்கிறாரு. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி மேய்க்கிறான்னு சொன்னால், ஒரு கொரடு வச்சிருப்பார், ஒரு தடி. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட காரியங்களை சந்திச்சிருக்கிறாரு. தேவனுடைய பலத்தை முழுவதுமாக பார்த்த ஒரு மனுஷன். நீ ஆயுதத்தோடு பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்திருக்கிறாய், ஆனால் நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய தேவனுடைய நாமம் மாத்திரம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி தைரியமாய் பெலிஸ்தனை எதிர்த்த தாவீது இங்கே சொல்கிறாரு, நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு பசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணவு கொடுக்குறாரு, தண்ணி வேணும் நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தண்ணி கொடுக்குறாரு, நான் தப்பு பண்ண நேரத்தில் ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறாரு, ஒரு சின்ன அடி அடிக்கிறாரு. சிறு குழந்தைகள் தப்பு பண்ணும்போது நம்ம கிள்ளி விடுவோம், ஞாபகம் இருக்கா? அப்படி கிள்ளி விடுவோம். தப்பு பண்ணால் டப்புன்னு ஒரு அடி அடிப்போம். ஆண்டவர் அவனுடைய கையில் நாம் பிள்ளைகளாக குழந்தைகளாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியாக என்னுடைய புயத்தினாலே நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், நீ கலங்காதே திகையாதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவையான காரியங்களை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், ஆராய்ந்து அறிகிற அறிவை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே தவறு செய்து விட்டார்கள், அந்த தவறை திருத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் மறுபடியுமாக நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆதாம் காயின் ஆபேலோட ஒரு நாள் சுற்றிட்டு இருந்தாராம். ஒரு ஜஸ்ட் கற்பனையான ஒரு காரியம். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது எல்லா இடத்தையும் பார்க்குறாரு, அழகாக இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க, நல்ல பழங்கள் கிடைக்குது, வேலை செஞ்சுட்டே அப்படியே
கருது கொஞ்சம் கொய்து சாப்பிட்டு கொண்டு போகிறாங்க, அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் எடுத்து கடித்து சாப்பிட்றாங்க, திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அப்படி சாப்பிட்டு போகிற நேரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கருகும்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒன்றுமே இல்லை, ஒரு நிதர்சனமான ஒரு ஒரு நிதானம் இல்லாத ஒரு இடமா இருக்கிறது. அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது. அப்போ காயினும் ஆபேலும் சேர்ந்து அவங்களுடைய தகப்பனார்ட்ட ஆதாம்கிட்ட கேட்குறாங்க, அப்பா இது எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த ஒரு இடம் மாத்திரம் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் சொன்னாராம், அது வேறு ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்படி சுற்றிட்டு இருக்கும் பொழுது உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த 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 பழத்தை சாப்பிட்டாங்க. அதிலிருந்து தான் நீங்கள் நானும் கஷ்டப்படுறோம், அதிலிருந்து தான் நீங்கள் நானும் துரத்தப்பட்டோம், அதிலிருந்து தான் நீங்கள் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டு குணாதிசயங்கள் மாறினவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கிற தேவன் இஸ்ரவேலை மேகஸ்தம்பமாக, இஸ்ரவேலை அக்கினி ஸ்தம்பமாக, எகிப்து அவர்களை நெருங்கக்கூடாதபடிக்கு அது தடையாய் காணப்பட்டது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சத்துரு நம்மை தொடாதபடிக்கு ஆண்டவர் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நமக்கு காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ எகிப்தியர் இஸ்ரவேலை தொடும்படியாக வரும் பொழுது நீர் முன்னாக தேவதூதனாக சென்ற ஆண்டவர் பின்னாக வருகிறீர். மேகஸ்தம்பம் முன்னாடி இருக்கும் பொழுது அது அப்படியே பின்னாடி வந்து இவர்களுக்கு இடையிலாக ஒரு பெரிய மதிலாக காணப்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். சுவாமி, இது ஆண்டவரே, நீர் எங்களுடைய எதிரிகளை, எங்களுக்கு இருக்கிற எகிப்தியரை கர்த்தாவே, நீர் எங்களை தொட விடாதபடிக்கு மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நீர் காணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை பாதுகாக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களை பாதுகாக்கும் பொழுது உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவரே, உம்முடைய வாயிலை கர்த்தாவே நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மன்னித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே, விசேஷமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக, சுகவீனமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வலது கரத்தினாலே கர்த்தாவே எங்களை ஏந்தும்படியாக, உம்முடைய வலது கரத்தினாலே என்னை தாங்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய இடது கரம் எங்கள் தலையின் கீழாக இருக்கிறது, உம்முடைய வலது கரம் எங்களை அணைக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உன்னத பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு குழந்தையை போல கர்த்தாவே எங்களை அணைக்கிறதுக்கான நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆசீர்வதியும். ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அரணான கோட்டையாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் நம்பும்படியாக, விசுவாசிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீ கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு முடிச்சும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய புயமாக காணப்படுகிறார், நமக்கு அறிவுரை சொல்லுகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய எதிரி அருகாமையிலே வர ஒட்டாதபடி நமக்கும் அவர்களுக்கும் இடையிலாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்றும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.